இந்த துரோகத்தை சொல்லுகிற பொழுது இவர்கள் பதிலுக்கு விஜயினுடைய கதாநாயகிகளை தொடர்பு படுத்தி திமுகவினர் சொல்லுகிறார். சிவசங்கர் சொல்றார், அட்லி பிட்டு படம் ஓட்டுறதை போல நீங்க பிட்டு படம் ஓட்டுறீங்கிற. தனிநபர் தாக்குதல், நடிகைகள் இணைப்பு இப்படி வருகிற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அத்தனை பேர் உணர்ச்சி வசப்பட்டு திமுகவினரை நீங்கள் எதிர்த்து கோஷம் போடுறாங்க. சிலர் தாண்டி குதிச்சு ஒடியாராங்க, அடிக்கவே பாயிறாங்க. ராயபுரம் எம்எல்ஏ தாமு. ஆனால் இப்போ அமைச்சர்கள் எல்லாம் பெல்ட்டோட போயிருக்காங்க. பெல்ட் உரி அடி. ஆமாம் ஆமாம். 12ஆம் தேதி குருவையெல்லாம் காஞ்சி போச்சு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சருக்கு குருவைனா என்ன, குருவை எவ்வளோ நாளில் விளையும், 3 மாதத்தில் விளையுமா, சம்பா 6 மாதத்தில் விளையும், டெல்டானா என்ன, காவிரி தண்ணி எங்கே உற்பத்தியாக எங்கே போகுது, இதெல்லாம் தெரியணுமில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோழிக்கறி கடை வச்சுருந்தார், விஜய் ரசிகர் மன்ற தலைவர். கோழி வெட்டி கொடுப்பார், கோழியை உரித்து கோழி வெட்டி கொடுப்பார். அவர் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார். இந்த நபர்களை யாருன்னே பார்க்காம மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எதுக்கு? போடுவதற்கு வேட்பாளர் இல்லைங்க. அப்போது இந்த சட்டசபையை கொஞ்சம் மெச்சூரிட்டி பண்ணணும். எம்எல்ஏ ஐ பெரியசாமி இருந்த காலத்தில் விரல் சூப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பார். யார்? எதிர்கட்சி தலைவர் அப்படித்தானே இருக்காரு. உதயநிதிக்கு என்ன தெரியும்? என்னங்க தெரியும்? கருணாநிதி புள்ள ஏன் எதிர்கட்சி ஐ பெரியசாமி உட்கார வைக்கூடாதா? ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் போக வேண்டிய தேவை என்ன? மரியாதை நிமித்தமா ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அங்கிருந்து வந்திருக்க கூட்டணி கட்சிகளை கெடுத்துடாம இருப்பதற்கு அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ராஜதந்திரம். அப்போ ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்கணுமே. ஜெயலலிதா தெரிய ராஜதந்திரமா? கருணாநிதி ஜெயலலிதா வீட்டுக்கு போனாரா? இதுவரை நடந்தது அப்படி இல்லை. நீங்கள் ஏன் போனீங்க? நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் கேட்டுக்கணுமா? ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயர். யார் இவர்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சட்டசபையில் ஒரு கலவரமே நடந்து முடிந்ததாக சொல்கிறாங்க. அடிக்க பாய்ந்த தாவேகா எம்எல்ஏ, கோவத்தில் கத்திய திமுகவினர் அப்படிங்கிறத நிறைய பல வீடியோக்கள் தமிழர்கள்லாம் பார்க்க முடியுது. சட்டசபையில் நேரலை இதுக்கப்புறம் கட்டே செய்யப்படாது, இதுதான் மாற்றம், நீங்கள் நேரலையில் பார்ப்பீங்க அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறாரு. சட்டசபையில் நடந்த விவாதம்ங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு, நேரலையிலேருந்து கட் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? அடிதடியாகிற அளவிற்கான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டுச்சா? இல்லை, சட்டசபையை பொறுத்த வரைக்கும் திமுகவினர்களுக்கு அது பழக்கப்பட்ட இடம். திமுகவினர் ஒவ்வொருவரும் 2 முறை 3 முறை, நீங்கள் உதயநிதிக்கு வலதுபுறம் நிற்கிற ஐ பெரியசாமி ஒரு 5 முறை, இந்த பக்கம் இருக்கிற நேரு ஒரு 5 முறை, இப்படி பலரும் சட்டசபையை கையாளக்கூடிய மிக சாதாரண சட்டசபையை பற்றிய ஒரு அச்ச உணர்வே. ஆனால் தாவேகாவினர் சட்டசபைனா புதுசு. அப்போது சட்டசபையை பொறுத்தவரை சில அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், இது போன்ற ஒரு மரபு மீறக்கூடாத ஒரு அவை. புதிதாக உறுப்பினர்களாக வந்த அத்தனை பேருக்கும் சட்டசபையை பற்றிய ஒரு ஆழ்ந்த அறிவு இல்லை. திமுகவினருக்கு ஆழ்ந்த அறிவு இருந்தாலும் அவர்கள் மிக மோசமாக நடந்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு ஜெயலலிதாவுடைய ஆடை கிழிப்பு, கருணாநிதியே அதை செய்ய சொல்கிறார். நீங்கள் சட்டசபை மரபு காமராஜர் காலத்தோடு முடிந்து போய்விட்டது. அதன் பிறகு கருணாநிதி எங்கே திராவிட நாடுன்னு அனந்த நாயகி கேட்கிற பொழுது பாவாடையை அவிழ்த்து, நாடாவை முடிச்சை அவிழ்த்து, கோப்புக்களை பார்த்தால் உள்ளே தெரியும் திராவிட நாடுன்னு கருணாநிதியே சொல்லியிருக்கார். அப்போ இது போன்ற ஆபாசங்களை அள்ளித்தளிக்கிற கூட்டம்தான் இந்த திராவிட இயக்கம். பல முறை நீங்கள் சட்டசபை ஆபாச சபையாக, அடிதடி சபையாக, சட்டை கிழிப்பு சபையாக, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. மோதிரத்தில் குத்தூர்ற சபையா. ஆமாம், இப்படி பல இடங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டசபை அவருக்கு ஏதோ ஒரு அந்நியப்பட்ட இடமாக அவருக்கு தெரியுது.
ஏன்னா 25 ஆண்டு காலம் பல ஷூட்டிங் நடத்தியிருப்பார், சட்டசபை ஷூட்டிங்கும் நடத்தியிருப்பார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அவருக்கு கொஞ்சம் பிரமிப்பாக ஒரு ஒன்று பழக்கத்துக்கு வரல அவருக்கு. ஏன்னா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் 91 எம்எல்ஏ, 96 இப்படி அந்த அம்மா மரணமடைகிற வரை 5 முறை எம்எல்ஏ, 25 ஆண்டு காலம் அந்த அம்மா எம்எல்ஏ. கருணாநிதி 8 முறை எம்எல்ஏ. இப்படி இவர்களெல்லாம் சட்டசபை என்பது அவர்களுக்கு மக்கள் அவை என்பதை தாண்டி மிக சாதாரணமாக கையாளக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள். இந்த சட்டசபையில் நடந்த விவாதம் என்பது காவிரி மேகதாது அணை சம்பந்தமான விவாதம். இது திமுக வாழ்நாள் துரோகம், இது அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த துரோகத்தை சொல்லுகிற பொழுது இவர்கள் பதிலுக்கு விஜயினுடைய நடிகைகள் கதாநாயகிகளை தொடர்பு படுத்தி திமுகவினர் சொல்லுகிறார். சிவசங்கர் சொல்கிறார், அட்லி பிட்டு படம் ஓட்டுறதை போல் நீங்கள் பிட்டு படம் ஓட்டுறீங்கிறார். தாவேகாவினரை தங்களுடைய தலைவரை பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு பதவி தப்பாது, பதவி நிலைக்காது. நீங்கள் பேசாம மடந்தையாக உட்கார்ந்துருக்கார முதலமைச்சர் இப்படி திமுக பேசுகிற பொழுது 5 நிமிடம் பேசினாலே குளத்தூரில் ஸ்டாலின் காணாமல் போயிடுறாரு. நாங்கள் இன்னும் பேசணும்னு விரும்புகிறீங்களா இப்படி ஆதவ் கேட்குறாரு. ஏன்னா ஆதவ் மட்டும்தான் ஒரு 5 வருடம் அரசியல் தெரிந்த ஒரு நபர். அடுத்து செங்கோட்டைய உரத்து பேச மாட்டார், சாஃப்டாக தான் பாலிடிக்ஸ். ஆமாம் ஆமாம், அவருக்கு அரசியலும் பெருசாக தெரியாது செங்கோட்டையனுக்கு. அப்போ எப்படி இந்த சபையை கொண்டு செல்வது? சபாநாயகர் ஆழ்ந்த அரசியல் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜேசிடி பிரபாகரன். அப்போ இந்த சட்டசபை ஒரு சட்ட சபையாகத்தான் மாறியிருக்கு. திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பூரா உதயநிதியை தாங்கி பிடிக்கணும். உதயநிதிக்கு எழுதி கொடுத்த பேப்பரை தான் நேரு வாங்கி வச்சுக்குவார். அவருக்கும் எழுதி கொடுக்குற நபர் சரியாக எழுதி கொடுக்கணும். இதுதான் விஜய்க்கும் எழுதி கொடுக்கணும், உதயநிதிக்கும் எழுதி கொடுக்கணும். அப்போது தமிழ்நாடு மக்களுடைய தலைவிதியை யார் எழுதுவதுன்னே தெரியல. இதுதான் நேற்று நடந்த அந்த சட்டசபை கூட்டத்தொடரில் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி தரப்பில் இல்லாததனுடைய காரணம் இவர்களை கட்டுப்படுத்த முடியல. தனிநபர் தாக்குதல், நடிகைகள் இணைப்பு இப்படி வருகிற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அத்தனை பேர் உணர்ச்சி வசப்பட்டு திமுகவினரை நீங்கள் எதிர்த்து கோஷம் போடுறாங்க. சிலர் தாண்டி குதிச்சு ஒடியாராங்க, அடிக்கவே பாயிறாங்க. ராயபுரம் எம்எல்ஏ தாமு அப்படித்தான் போனால் தான் கட்சி விசுவாசம். அவரெல்லாம் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கும் பொழுது இணக்கமா ரசிகர் மன்ற தலைவராகவே இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அந்த உணர்ச்சிக்காக தலைவருக்காக பாயிறாங்க. சரிங்கிறீங்க? அது இல்லை, திமுக பாயிறாங்களே, அவங்க பண்றதுக்கு இதுதான். திமுகவினர்கள் தான் இந்த சட்டசபை மாண்புகளையே சீர்குலைத்தவர்கள். அண்ணாதுரை, கருணாநிதியும் தான். ஜெயலலிதா முடியை பிடிச்சி சேலையை கிழிச்சு, துணியை கிழிச்சு, அடித்து மிதித்து, இதுதான் சட்டசபையா? இது கருணாநிதிக்கு அழகா? கருணாநிதி இப்படி செய்கிற பொழுது ராயபுரம் தாமு செய்கிறதுல என்ன தப்பு? தப்பு இல்லைங்கிறீங்க? தப்பே இல்லை. இப்போ அந்த சட்டை கிழிப்பு, இப்போ அது கடந்த ஆட்சியில் எல்லாமே பார்த்துருக்குறோம். இப்போ சட்டசபையில் கைகலப்பாகுமா, அதாவது நேரலை துண்டிக்கப்பட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது. வெளில வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் உள்ளே என்ன நடந்திருக்குன்னு. அதுவும் பாதி மறைக்கப்பட்டு, ஏன்னா அவங்களும் உள்ளே பேசிடுவாங்க, பட் அதுக்கப்புறம் ரியலைஸாக சரி சுமூகமாக போயிடலான்ட்டு வெளியில் அது பெரிதளவில் வராதுங்கய்யா. ஆனால் அந்த சட்டை கிழிக்கிறதோ நடக்கிற சம்பவமோ அதெல்லாம் நம்ம வெளிலேருந்து பார்க்க முடியுது இல்லை. அப்படி சில சம்பவங்கள் அரங்கேறுதா, இல்லை அரங்கேறியதா, அரங்கேற போகுதோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் கூட்டத்தோட இன்னும் வினாவிடை கூட வரல. இதுக்கே இந்த அளவுக்கு போகுது அப்படின்னா இன்னும் எதிர்வரும் காலம் சட்டசபை வந்து ரொம்ப சூடு பிடிக்குமோ? இன்னும் பல சட்டைகள் கிழிக்க வேண்டியிருக்கு.
பல கோட்டுகள் உருவ வேண்டியிருக்கு. பல பேண்ட்டுகள் நீங்கள் சட்டசபை காவலர்களை அனுப்பி பல கால் சட்டைகள் உருவல் எல்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ அமைச்சர்கள் பூரா பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல டைட்டாக இன் பண்ணியிருக்காங்க, பெல்ட் போட்டு. இது சட்டசபைக்கு புதுசு, சட்டசபை வரலாற்றில் இது புதுசு. வேஷ்டி சட்டையை தான் இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ அமைச்சர்கள் எல்லாம் பெல்ட்டோடு போயிருக்காங்க. பெல்ட்டை உருவி ஆமாம் ஆமாம். அப்போ இதெல்லாம் புதிய சட்டசபை அடுத்த பரிணாமத்துக்கு போயிருக்கு. திமுகவினர் எந்த சூழல்லையும் ஆளுங்கட்சியை கோபப்படுத்தத்தான் செய்வார்கள். ஆளுங்கட்சி சீண்டி பார்ப்பார்கள். ஏன்னா ஆளுங்கட்சி இப்பொழுது செய்கிற வேலைகளை திமுக எதிர்க்கட்சி ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்கு. அப்போ இதை எப்படி தாவேக்காரர் எதிர்கொள்ள போகிறார்கள்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் இப்போ எதை செய்தாலும் பழக்கப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் திமுகவில். லஞ்சம், லாவணியம், ஊழல், டிரான்ஸ்ஃபரு, ஆறு, குளம், குட்டை தூர்வாடுறது, எதை எடுத்தாலும் லாபகமாக பதில் சொல்லுவான். ஏன்னா பழந்தின்னு போட்டவர்கள் யார்? திமுகவினர். அதனால் தாவேக்காவினர் சட்டசபையில் நடந்து கொள்வது எப்படின்னு மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து வகுப்பயிற்சி சட்டசபை நடத்துவது நல்லது. இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, சொல்லும்போது மேஜையை தட்டணும் இப்படி அப்படிங்கிறதே வந்து சிக்னல் கொடுத்தக்கப்ப தான் தெரியுது. ஒருவேளை அந்த புதுசாக இருக்கனால அவங்களுக்கு எதை தெரியலை, எதை ஆதரிக்கணும், எதற்கு கோஷமிடணும், எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இப்படி தெரியாததுனால அது பொதுவெளிக்கு வரும்பொழுது அவங்களுக்கே நெகட்டிவ் ஆகும் இல்லையா? அப்போ அதனால தான் நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணுங்கிறீங்களோ? தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வாத்தூர் நடராஜன் இவர் வந்து அதிமுக அமைச்சரவையில் அமைச்சர். அகில இந்திய தொழிலாளர் துறை அமைச்சர்கள் மாநாடு பம்பாயில் நடக்குது. அப்போது மேற்கு வங்காளத்திலிருந்து வந்திருந்த ஒரு கம்யூனிஸ்ட் அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஜெயலலிதா ராட்சசி, பன்னாட்டு முதலாளிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து தொழிலாளி உரிமைகள் அங்கு மதிக்கப்படுவதே இல்லை, இப்படி பேசுகிறாரு. இந்த அமைச்சர் கைதட்டி வரவேற்கிறார். யார்? அதிமுக அமைச்சர். காரணம், அவர் என்ன இங்கிலீஷில் பேசுகிறாரு? ஜெயலலிதாவை ஆதரிக்கிறாரா, திட்டுறாரா தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு? நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் ஜெயலலிதான்னு சொன்னாலும் பேச தட்டுறாரு, பாராட்டுறாரு நினச்சிட்டார். திட்டுறானுங்கிறது அன்னைக்கு செய்தியில் பெரும் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்வதை அதிமுக அமைச்சர் ஆதரிக்கிறார் என்ன செய்தி. இந்த அம்மா கூப்பிட்டு அப்போயே பதவி பிடிக்கிடுச்சு. அவரும் பாவம் லோடு மேன், சுமை தூக்குவார், அவர் அந்த அம்மா அமைச்சராகுது. இப்படி இப்போ இதாங்கய்யா இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ எளியவர்கள் நிச்சயமாக பதவிக்கு வரணும், அவங்களுடைய குரல் வந்து இப்போ கூட பார்த்தேன், மனு கொடுக்க வந்தவர்களை மனு வாங்கும் இடத்திற்கு மாற்றியவர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. நல்ல விஷயம் தான், பார்க்கும்போது அப்ரிஷியேட், நல்ல விஷயமா தான் இருக்குது. ஆனால் அதுதான் பிரச்சனையும், அந்த இடத்திற்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் அது அப்படி மட்டும் பொதுவாக பார்க்க முடியாது. தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டு, ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்க ஒரு ஸ்டேட்டு. அதோட என்டையராக நீங்கள் யோசிக்கும் போது இப்போ அந்த குவாலிஃபிகேஷன் முக்கியமோ, என்ன நமக்கு கீழே இருக்குது, நமக்கு என்ன தேவை, அவங்களை அணுகிற முறையோட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி நம்ம நிறைய விஷயத்தை தவற விடுவோமோ? இப்போ நீங்கள் சொன்னது போல தானே, இப்போ பல அமைச்சருக்கு பேசவே தெரியல. இப்போ நேற்று வரும்பொழுது பலருக்கும் பேச தெரியல, குளறிட்டாங்க, அதனால எந்த துறையும் பதில் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்கல்ல. இப்போ இதெல்லாம் பெரிய டிராபேக்காக வருமா தமிழ்நாட்டுக்கு? இல்லைங்க, திமுக அமைச்சரவை இப்படி தானே இருந்தது. 67 ஆரம்பத்தில் நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டுறவர், மூட்டை தூக்குறவர், சினிமா தேட்டர் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவர், எல்லா எம்எல்ஏ மந்திரி ஆகிட்டாங்களே. நீங்கள் அன்பில் மகேஷ், அன்பில் அப்படிங்கிற பேர் வருது இல்லை, அன்பில் தர்மலிங்கம், அந்த ஊர் பேர் அன்பில். அவர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு மூட்டை தூக்கிட்டு தெரிஞ்சவர் தான். யார்? இந்த அன்பில் மகேஷுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம். கீதாஜீவனுடைய அப்பா ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி. இப்படி பல பேர் அண்ணா காலத்தில்
எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா படித்த பட்டதாரிகள் அறிவாளிகள் கொண்ட ஒரு பெரிய குழு சம்பத்தை ஃபாலோவர்ஸ், சம்பத்து ஃபாலோவர்ஸ் சீட்டு இல்லாமல் சாதாரண சினிமா தேட்டர் டிக்கெட் விற்கிற ஆட்களுக்கு பூரா கருணாநிதி சீட்டு கொடுக்குறாரு, அண்ணாவும் சேர்ந்து. அப்போ சட்டசபைக்கு வந்த ஆட்கள் பூரா இப்படி ஆள் தானே வந்தாங்க. இல்லைங்க, அன்னைய காலகட்டம், அன்றைய காலகட்டத்தில் அனைத்தும் ஒத்து போச்சு. அன்னைக்கு நகரமயமாகலை, உலகமயமாகலை, பொருளாதார இல்லை எதா இருந்தாலும் இன்னைக்கு சட்டசபைக்குள்ள நீங்கள் சட்டசபை என்பது இன்னைக்கு 7 கோடி பேர் இருக்கான், அன்னைக்கு ஒரு 3 கோடி பேர் இருந்திருப்பான்ல. தொகை ஓகே. இன்னைக்கு உலகம் வந்து முன்னேறிக்கிற லெவல் இருக்குல்ல. இப்போ இந்த லெவல்ல போயிட்டு இருக்கும்போது ஏஐ தொழில்நுட்பம் வந்து நம்மள மனிதர்களை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய இந்த வேலையில நம்ம அதை ஃபேஸ் பண்றதுக்கும் அதை புரிந்து கொண்டு முன்னேறி எடுத்துட்டு போறவங்க கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது இல்ல. இப்போ மேபி இது அடுத்தடுத்து வர காலங்களில் சிக்கலா மாறுமா? இப்போ நீங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரசிகர் மன்றத்தில் இருந்தாருன்னு சீட்டு கொடுத்தது ஓகே. இப்போ அன்னைக்கு அவங்களால ஒரு திட்டத்தை பத்தி சொல்ல முடியல, திட்டத்தை பத்தி சொல்ல வேணாம், ஏன் மேட்டூர் அணையில நீர் திறக்கலை, எப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியலையே. மேட்டூர் எங்க இருக்குன்னு தெரியாது. நீர்வளத்துறை அமைச்சர் அவர் எப்படி சொல்லுவார்? 12ஆம் தேதி சோழர் காலத்திலிருந்து அணை திறக்கப்பட்டிருக்கு. இந்த 12ஆம் தேதி குருவையில் காஞ்சி போச்சு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சருக்கு குருவைனா என்ன, குருவை எவ்வளோ நாளில் விளையும், 3 மாதத்தில் விளையுமா, சம்பா 6 மாதத்தில் விளையும், டெல்டானா என்ன, காவிரி தண்ணி எங்கே உற்பத்தியாகி எங்கே போகுது, இதெல்லாம் தெரியணுமில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோழிக்கறி கடை வச்சுருந்தார், விஜய் ரசிகர் மன்ற தலைவர். கோழி வெட்டி கொடுப்பார், கோழியை உரித்து கோழி வெட்டி கொடுப்பார். அவர் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார். அவருக்கு கோழியை பற்றி கேட்டிங்கன்னா 1 கிலோ 100 ரூபாய்ங்க. நாமக்கல்ல இருந்து வாங்குவோம், தோலை உரிப்போம், தோலோட 100, தோல் இல்லாமல் 120, இதுதான் தெரியும். இதெல்லாம் இதை நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இந்த நபர்களை யாருன்னே பார்க்காம மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எதுக்கு? திமுக ஒழிக்கணும். விஜய்ங்கிற ஒற்றை முகம், திராவிட இயக்க எதிர்ப்பு, திராவிட இயக்க எதிர்ப்பு. நீங்க வேட்பாளரே இல்லையே போடுவதற்கு வேட்பாளரே இல்லைங்க. அப்போ இந்த சட்டசபையை கொஞ்சம் மெச்சூரிட்டி பண்ணணும், கொஞ்சம் அரசியல் மையப்படுத்தணும். ஆனால் போடுறதுக்கு வேட்பாளரே இல்லை, யார் நிற்க போறான்னு நினைச்சா அவங்க தான் ரொம்ப சுலபமா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை நம்ம ஏற்றுக்க. அதனால திமுக பேசுவதற்கே தகுதி இல்லை. திமுக இப்போ வந்து எம்எல்ஏ ஐ பெரியசாமி இருந்த காலத்தில் விரல் சூப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பார். யார்? எதிர்கட்சி தலைவர் அப்படித்தானே இருக்காரு. உதயநிதிக்கு என்ன தெரியும்? என்னங்க தெரியும்? கருணாநிதி புள்ள ஏன் எதிர்கட்சி ஐ பெரியசாமி உட்கார வைக்கூடாதா? இல்லை, எங்களுக்கு அதிகாரம் எங்கிட்ட தான் இருக்கணும். அப்போ இதுவும் தப்பு. அது அது இதோடு பொருத்தி பார்க்கிற பொழுது இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. ஓகே, மக்களே தப்பு. சரிங்க. இப்போ எனிவேஸ் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ரத்த வெள்ளத்தை, இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சரி பண்ணி எல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா சட்டசபையிலே அடிதடியாகி ரத்த வெள்ளம் ஓடுற சூழல் இருக்கே. இந்த சட்டசபை எப்படி தமிழகத்தை காக்கும்? இது வந்து நீங்கள் சொல்கிறது போது வருங்கிற காலம் பல சட்டை கிளிப்புகள் இருக்குது, பேண்ட்டு கிளிப்புகள்லாம் இருக்குங்கிறீங்களே. 2வது நாளே எப்படின்னா வரப்போகிற காலம் 5 வருஷம் எப்படி இருக்க போகுது? இது இப்படித்தான் இருக்கும், அடிதடி தான். ஆமாம் வேற. ஏன்னா திமுக அடங்கி போயிடுவான். திமுக இப்போவே திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. செந்தில் பாலாஜி வீட்டில் போலீஸ் குவிப்புன்னு இப்போ செய்தி வந்திருக்கு. இல்லை, செந்தில் பாலாஜி தம்பிக்கு ஒரு பழைய வாரண்ட் இருக்குது, கரூர் போலீஸ் வந்திருக்கு. அவர் 3 நாளைக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். இப்போ தாவேக்கா அடுத்தடுத்து திமுக முன்னாள் அமைச்சர்களை குறிவைக்குமா? வைத்து விட்டதா? வைக்கவே இல்லையே. 1 மாதம் தான். அவர் 1 வருஷம் கழிச்சு வைக்குமா? நடவடிக்கை எடுக்கிறதா உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல. ஊழல் நடந்திருக்கு, மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இப்போ தாங்க 1 மாதம் ஆச்சு, இப்போ தாங்க 1 வருஷம் ஆச்சு. இதான் பதில். கொலை பண்ணி 1 வருஷம் தான் அந்த மாதிரி பிட் பாயிண்ட் அடிச்சு அவன் போன மாதம் அடிச்சதுங்க, அடுத்த மாதம் முடிச்சுக்குவோம், இன்னும் நாள் இப்போ பிட் பாயிண்ட் அடிக்கிட்டு. இது வல்ல பதில். உடனடியாக அதுதான் மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டா. அடுத்த இப்போ ஓட்டு போட என்ன திமுக ஊழல்லாம் பிடிக்கல, நீங்கள் அவர் வீட்டுக்கு போனீங்க, நீங்கள் ஊழல் பண்ணுறத அவர் கண்டுக்கூடாது, அவர் ஊழல் பண்ண நீங்கள் கண்டுக்கூடாது, அதுக்கார வீட்டுக்கு போனீங்க. ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் போக வேண்டிய தேவை என்ன? மரியாதை நிமித்தமா மரியாதை ஆட்சியை காப்பாற்றுவதற்கு, அங்கிருந்து வந்திருக்க கூட்டணி கட்சிகளை கெடுத்துடாம இருப்பதற்கு, அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ராஜதந்திரம். அப்போ ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்கணுமே. ஜெயலலிதா தெரியும் ராஜதந்திரமா?
கருணாநிதி ஜெயலலிதா வீட்டுக்கு போனாரா? இதுவரை நடந்தது அப்படி இல்லை. நீங்கள் ஏன் போனீங்க? நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் கேட்டுக்கணுமா? தவறான போக்கு, தவறான முன்னுதாரணம். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ தப்பி வந்துட்டீங்க. 2 கட்சியும் வேணாம்னு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் சரியாக இருந்தால் தான் மக்கள் உங்களை தொடர்ந்து ஆதரிப்பாங்க, இல்லைனா புறக்கணிச்சிருவாங்க. அவங்களுக்கே இந்த கட்சி தான் உங்களுக்குலாம் என்னென்னு நினச்சிக்காங்கிறீங்க. அதான் 50 வருஷமா ஆட்சி பண்ணவங்களே தூக்கி 5 செகண்டில் தூக்கி போட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறீங்க. இனிமேல் சட்டசபையில் அதுதான் தேவையில்லாத சில வார்த்தைகள் பரிமாற்றம் நடந்திருக்கு. நீங்கள் 5 நிமிஷம் பேசுனதுக்கே ஸ்டாலின் வந்து தோத்துட்டாருன்னு சொல்ல போய் அதிலிருந்து விவாதங்களாகி அட்லியில் போய் முடிஞ்சு கைகலப்புகளாகி நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து நீடிக்குமா, சட்டை கிழிப்புகள் தொடருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க ஐயா. ஏன்னா சட்டசபை ஒன்றும் புதுசு இல்லை. குத்து வாங்குறதுக்கெல்லாம் மோதிர விரலில் குத்துனங்களுக்கு பல கதைகள், தாமரக்கணி வீரபாண்டி ஆறுமுகத்து குத்துன கதையெல்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பல முறை நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோங்க ஐயா. இன்னும் என்ன குத்து சண்டை போட்டி நடக்குதா இல்லை கரையத்தான் நடக்குதாங்கிறத பொறுத்தும் பார்ப்போம். ஆக மொத்தம் மக்கள் பிரச்சனைகளை பேசி அதுக்கு ஒரு தீர்வு எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வரவேற்கத்தக்க விதமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போங்க ஐயா. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.